சித்ரா பௌர்ணமி கிரிவலம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. ரமணாஷ்ரம் ஏத்தாப்பில் இருக்கும். இது எங்களுடைய அன்னதானம். இன்றைக்கி அன்னலக்ஷ்மி மெஸ் சார்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து சார் புவியரசு சார், இது அவர் தான் பண்ணுறாரு அன்னதானத்தை. கவனிச்சுக்கோங்க, இன்றைக்கு நம்முடைய அன்னதானம். இதில் வந்து கௌரி மேடம் இன்னும் சின்ன அழகாக சரியாப்பல. ஹாய் ஹாய், என் குட்டி அழகு பொண்ணு லிப்ஸ்டிக் போட்டிருக்கா. அப்புறம் உங்கள் பேர் சங்கரி தானே? சங்கரி மேடம் ஃப்ரம் இது பூந்தமல்லி. பாருங்கள். நீ ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் சொல்லு. இதை பார்த்து கொண்டு வருங்க. ஆமாம்மா. இப்போது பிரசாதம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இல்லை, எங்கே ஒரு நிமிஷம் சும்மா வீடியோக்காக பிரசாதம் வாங்கிறதுக்கு வந்துக்கிறேன். அற்புதம் அற்புதம். ஒரே பக்கம் நிற்காங்க, இப்படி வந்துருங்க. இப்படின்னு போய் பின்னாடி வாங்க. ஏன்னா ஒரே பக்கம் நிற்க முடியாது. எங்களுடைய பிரசாதம் விநியோகம் ஆரம்பித்து விட்டது. பயங்கரமான கூட்டம் வர்றது. இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குறைஞ்சபட்சம் 20 லட்சம் மக்கள் இந்த கிரிவல பாதையில் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். எல்லாமே இந்த ரமணர் அருணாச்சலரோட அருள் தான். முட்டி மோதிண்டு வராங்க மக்கள்லாம். பார்த்துக்கோங்க எல்லாரும் பாருங்க. கொஞ்சம் இருங்க. பிரசாதம் இதுதான் இங்கே பிரசாதம். இன்னைக்கு இல்லை, எங்கே பிரசாதம் அந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்க, இது வந்து ரமணாஷ்ரம் ஏத்தாப்பில் தெருவை ஃபுல்லாகவே மறைத்து கொண்டு சாரி சாரியாக வரார்கள். சித்ரா பௌர்ணமி விசேஷம் பாருங்கள். ராதே கிருஷ்ணா. அதே லைனில் நிற்கணும்டா. இது மாதிரி நின்றுட்டா ஒன்று கௌரி கௌரி கொஞ்சம் உள்ளே போயிட்டு அங்கேருந்து உள்ளே வந்துரு. இல்லை சங்கரி, உள்ளே வந்துரு. உள்ளே வந்துரு. இல்லை உள்ளே வந்துரு. அங்கே கௌரி பார்த்துப்பா. உள்ள போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? நீ உள்ள வந்துருப்பா. வேலை ஈஸியாகிடும். உள்ள வந்துரு. கௌரி, நீ உள்ள வந்தாதான் நடக்கும்.
எப்படி நீங்க தட்டு எடுத்துட்டா சரி அப்புறமா போங்க அப்படி லைன்ல வாங்க போங்க லைன்ல வாங்கம்மா கௌரி உள்ளே வந்துரு. லைன்ல வாங்க போங்க அப்படி கிடையாது லைன்ல வா கிடையாது லைன்ல வா எது தொடாத ஏடி போ எப்படிம்மா இருக்குது பிரசாதம்? பரவாயில்லையா? இங்கே அண்ணா இங்கே This is a good review by users actually. Radhe Krishna. பாருங்க, சாரியாக கூட்டம் வந்து கொண்டது. சுமாராக 20 லட்சம் பேர் இன்று கிரிவலம் செய்கிறார்கள். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் தெரு இப்போ தான் அது வந்து கிரிவலம் ஆரம்பிச்சது. இது இன்னும் நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் போகும். தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருப்பார்கள். இதுதான் தட்சிணாமூர்த்தி கோவில், பார்த்துக்கோங்க. தட்சிணாமூர்த்தி கோவில் ரமணாஷ்ரம் பக்கத்தில் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிறது சேஷாதிரி ஆஷ்ரம், ரைட்டுங்களா? இது நாங்கள் தினசரி உட்காரும் இடம். ஓகேவா? பாருங்கள், எல்லாமே இங்கே ராதாராணி அருள், இங்கே ரமணரோட அருள். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. எங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஜாம் ஆகுது. நாங்கள் எடுத்தது வந்தது எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் காலி ஆகிடும் போல் இருக்குது. முடிஞ்சிச்சா? சாதம் மேலே இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு, கீழே உள்ளது அடி பிடிச்சிருச்சு. அது மாதிரி செய்யக்கூடாது. அப்போ சூப்பராக போயிடுச்சு. అయిపోయింది. அவ்வாறாக எங்களுடைய பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் 8 நிமிஷத்தில் முடிஞ்சது. நாங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாலும் உடனே முடிஞ்சிடும். ஏன்னா இங்கே லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொள்ளுறாங்க. மிக சரியாக 8 நிமிஷத்துக்குள்ளே இங்கே பிரசாதம் கொடுத்து முடிச்சு விட்டோம். இந்த அனுபவம் பற்றி கௌரி மேடம் கேளுங்க. இது எப்படி இருந்தது? இவங்க தான் அந்த அன்னலட்சுமி மெஸ் ஓனரு. கௌரி மேடம் நல்லபடியாக பண்ணாங்க. அடுத்தது மிலிட்ரி மேனு, நம்ம டீம் தான் அவர். ஐயா, எப்படி இருந்தது இந்த அனுபவம்? சூப்பர் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. 8 நிமிஷத்தில் அற்புதமாக முடிச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். இடமும் நல்லா அமைஞ்சது. இவ்வளோ சேவை பண்ண முடிஞ்சது, வர வழி சேவை பண்ண முடிஞ்சால் நல்லது. இந்த பொண்ணை ஒரு ரிவ்யூ எடுக்கணும். இது எப்படி இருந்தது? ரிவ்யூ சொல்கிற குட்டி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.